இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து. நேற்று நம்ம ஒரு ஸ்டாக்கை பற்றி பார்த்துருந்தோம். அந்த ஸ்டாக் வந்து நம்ம சொன்ன மாதிரியே 500 வரைக்கும் மார்னிங் ஏறிட்டு அதுக்கப்புறம் இறங்கிடுச்சு. ஏஎம்ஓல யாருன்னா வாங்கியிருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்ன்றதை அட்டைன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி வாங்கியிருந்த போது ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவென்டல். இதை ஏன் பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. 45 crores வந்து ஒரு ஆர்டர் கிடைச்சதால இன்னைக்கு இந்த ஸ்டாக்கை நல்லாவே ஒரு புல் ரன் பண்ணி ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்த ஸ்டாக்கை ஏன் எடுத்தோம்னா 3 ரீசனால ஆர்டர் வந்திருக்கு, ஃபண்டமெண்டலி நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் 52% கீழே விழுந்திருக்கு. ஓகே, ஸோ 52% கீழே இறங்கியிருக்கு, ஆர்டரும் வந்திருக்கு. அந்த காரணத்தால் இந்த ஸ்டாக் மேலே ஏறலான்ற ஒரு அசம்ஷனில் நான் எடுத்திருக்கேன். ஸோ 130 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதுக்கு மேலேயும் சப்போஸ் இந்த ஸ்டாக்கு நல்ல புல் ரன் இருந்தாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டலி இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக்கை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 123ல இருக்குது, விச் மீன்ஸ் 123. ஸோ ஓவரால் மார்க்கெட் கேபிட்டல் 3000 crores. ஸோ சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இபிஐடி 31% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் 23% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அண்ட் இபிஎஸ் 21% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ கண்டினியூஸாக வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் நிஃப்டி சப்போர்ட் பண்ணாத காரணத்தால் இந்த ஸ்டாக் வந்து 52% போன இதுக்கு ஃபுல்லாகவே இறங்கியிருக்கு. இப்போ 52 crores ஆர்டர் வந்ததால் மேபி புல்ரன் ஆயிருக்கு. ஸோ இதால் மேற்கொண்டு புல்ரன் ஆகலாம். ஸோ என்னதான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணாலுமே நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணாமல் வாங்காதீங்க. பிகாஸ் யூஆர் இன்வெஸ்டிங் யுவர் ஓன் மணி. ஸோ நான் சொல்கிறேன், யார் சொன்னாலுமே நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ திஸ் சேனல் இஸ் ஆல்வேஸ் meant to be the educational purpose. We are not recommending the stock what you want to invest. ஓகேங்களா. ஸோ இது வாங்குங்க அப்படின்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். இட் could be a educational purpose. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷேர் ரிலேட்டட் நியூஸ் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.